வெல்கம் டு பைத்தான் கிளாஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பைத்தான் கிளாஸில் பைத்தான் லேப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இந்த செமஸ்டர் பைத்தான் தியரி கிளாஸும் இருக்குது, பைத்தான் லேப் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ பைத்தான் லேபை பொறுத்த மட்டும் ஸோ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண போகிற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் நீங்கள் பைத்தான் ஐடியில் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான அவுட்புட்டை நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, பைத்தானுக்கு ஒரு லேப் அப்சர்வேஷன் ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணணும், தென் பைத்தான் ரெக்கார்டு ஒன்று க்ரியேட் பண்ணணும். சரியா? ஓகே. ஸோ பைத்தான் லேப் மேனுவல் ஆல்ரெடி கூகுள் கிளாஸ் ரூமில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருக்கணும். ஸோ எல்லாருமே ஒரு பைத்தானுக்கு ஒரு லாங் சைஸ் நோட் போட்டுக்கோங்க. ஸோ அதில் ரைட் சைடில் உங்களோட பைத்தான் எய்ம், எக்ஸ்பெரிமெண்ட் நேமு, ப்ரோக்ராம், அவுட்புட் அண்ட் ரிசல்ட் நீங்கள் அதில் ஆஸ் இட் இஸ் லேப் மேனுவலில் என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே நீங்கள் எழுத ஆரம்பிங்க. ஸோ லெஃப்ட் சைடு ஒரு ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸோ அதில் பைத்தான் அந்த பர்டிகுலர் எக்ஸ்பெரிமெண்ட்டை கோடை எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு என்ன அவுட்புட் கிடைக்குதோ அதை லெஃப்ட் சைடில் நீங்கள் அதை எழுதணும். எழுதி அதில் என்கிட்ட நீங்கள் காலேஜுக்கு வரும்போது என்கிட்ட சைன் வாங்க வேண்டியிருக்கும். சரியா? ஸோ இதுதான் பைத்தான் லேப் ஆக்டிவிட்டியில் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் பைத்தான் லேபில் நீங்கள் பண்ண வேண்டிய எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ ஓவரால் ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. பைத்தான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இந்த 15 எக்ஸ்பெரிமெண்ட்டையும் நீங்கள் பைத்தான் லேபில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு 5 ப்ரோக்ராம்ஸ் பைத்தானில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், ஸோ அதுக்கான லாஜிக்ஸ் என்ன, அதுக்கு நீங்கள் எப்படி கோடு எழுதி எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ப்ராக்டிஸ் தான் நம்ம இந்த கிளாஸில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எஸ், ப்ரோக்ராம் நம்பர் 1. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ், இதை பற்றி தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ப்ரைம் நம்பர் கோட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு நம்பரை ஒன்றாலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். சரியா? அவளுக்கு ஃபேக்டார்ஸ் ஒரே ஒரு ஃபேக்டார்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அதை தான் ப்ரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஸோ ஒன்றாலையும் அந்த நம்பராலையும் மட்டும்தான் ஃபேக்டார் பண்ண முடியும், மல்டிப்ளை டிவைட் பண்ண முடியுமோ அது மட்டும்தான் ப்ரைம் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 28 அப்படிங்கிறதுக்கு ப்ரைம் நம்பர் எதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ 1, தென் 2ஆல் 28 டிவைட் பண்ண முடியும். எஸ், 14 2s are 28. தென் 4ஆல் உங்களுக்கு 28 டிவைட் பண்ண முடியும். 7 4s are 28. தென் 7ஆல் உங்களால் டிவைட் பண்ண முடியும். 4 7s are 28 அண்ட் 2 14s are 28. ஸோ 28க்கு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இன்கேஸ் ஆஃப் 29 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 இல்லைனா 29ஆல் தான் அதை மல்டிப்ளை டிவைடை வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ 2 ஃபேக்டார் தான். சரியா? 2 ஃபேக்டார் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ். இந்த ப்ரைம் நம்பர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம பைத்தான் கோட் எழுத போகிறோம். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ஒரு நம்பரை 2 ஃபேக்டாராக மட்டும் வச்சு தான் நம்ம எவாலுவேட் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் ப்ரைம் நம்பர், மற்ற எல்லாம் நாட் ப்ரைம் நம்பர். ஸோ இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? ஸோ அதுக்கு முன்னாடி 1 இஸ் த லோன்லி நம்பர். இது வந்து இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர், இட் இஸ் நாட் அ காம்போசிட் நம்பர். ஸோ 1 வில் பி கன்சிடர் ஆஸ் அ லோன்லி நம்பர். அது வந்து ப்ரைம் நம்பரில் எடுத்துக்கவே கூடாது. அதுக்கு ஃபேக்டார்ஸ் இருக்குன்னு நீங்கள் கேட்டாலும் அதுவும் ஒரு காம்போசிட் நம்பராகவும் அதை நீங்கள் எடுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு லோன்லி நம்பர், இட் இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எஸ், நீங்கள் கோட் பார்க்குறீங்க. ஸோ கோடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். இதுதான் உங்களோட பைத்தான் கோட். இதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஸோ ஒரு 2 ரேஞ்சு கேட்குறோம். அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே ப்ரைம் நம்பர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் கீழே இருக்குது. ஸோ லோயர் ரேஞ்ச் 1 நான் கொடுக்குறேன், அப்பர் ரேஞ்ச் 5ன்னு கொடுக்குறேன். ஸோ 1க்கும் 5க்கும் இடையில இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸ் 3 நம்பர் தான், 2 3 அண்ட் 5. சரியா? ஸோ இது எப்படி எவாலுவேட் பண்ணுறது பைத்தானில் அப்படிங்கிறதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அஃப்கோர்ஸ் கோடை பார்த்தீங்கன்னா தெரியும்.
இதில் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்புட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்ட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்டுங்கிறது டேட்டா டைப். நீங்கள் வாங்கக்கூடிய நம்பர் ஒரு ரவுண்ட் நம்பராக இருக்கணும். எஸ், நான் லோயர் ரேஞ்ச் 1 வாங்குகிறேன் இல்லையா, நான் பாயிண்ட் வேல்யூவாக நான் வாங்கலை, 1 சொல்லி தான் நான் வாங்குகிறேன். ஸோ அதுக்காக இன்ட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இன்புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனோட யூஸ் என்ன அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்கு, வேல்யூவை கெட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன். ஸோ நான் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்தோடனே ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணோடனே லோயர் ரேஞ்ச் என்னங்கிறது யூசர்கிட்ட கேட்குது இல்லையா, ஸோ அது வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி அப்பர் ரேஞ்சை நீங்கள் வாங்குறதுக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். சரி, ஓகே. ஸோ இதில் ப்ரைம் நம்பர் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோடு தான் இது. ஸோ ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதில் ஃபார் லூப், இஃப் லூப் வந்து டிசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டில் வரும் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு. ஃபார் லூப் வந்து ஒரு ஐட்ரேட்டடாக மோர் தென் ஒன்ஸ் வந்து ஒரு ஆப்ரேஷன் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஃபார் லூப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எஸ், இங்கே நம்ம ரேஞ்ச் கொடுக்குறோம். ஒரு ரேஞ்சிலேருந்து இன்னொரு ரேஞ்சுக்குள்ளே இடைப்பட்டு இருக்கிற ப்ரைம் நம்பர்ஸை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ மோர் தென் ஒன்ஸ் நீங்கள் அந்த நம்பர்ஸை ஸ்கேன் பண்ணால் தான் நீங்கள் ப்ரைம் நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அப்படி ஃபார் லூப் யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர் ப்ரைம் நம்பராங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கோடு யூஸ் பண்ணணும். அதுக்காக இங்கே இஃப் லூப் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ இப்போ நம்ம வாங்கக்கூடிய நம்பருக்கான லோயர் லிமிட் அப்பர் லிமிட் என்னன்னு தெரியும். சப்போஸ் நான் இங்கே 1, ஸோ 1 தென் 5 இங்கே கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ 1 and 6 இங்கே 5 + 1 6ன்னு ஆயிரும். ஸோ 6 டைம்ஸ் வந்து இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் டைம் வரும்போது நம்பரோட வேல்யூ என்ன, 1ங்கிற வேல்யூ எடுத்துக்கிடும். 1 greater than 1ஆங்கிறத செக் பண்ணோம். தென் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். ஃபெயில் ஆனோன்னா லூப் போட்டு வெளியே வந்துடும். தென் 2 greater than 1 அப்படிங்கிறத செக் பண்ணோம். 2 greater than 1 அப்படிங்கிறத செக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே 2 வெயிட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 2 greater than 1 அப்படியாங்கிறத பார்க்கும். எஸ், 1ஓட 2 வந்து கிரேட்டர் தான். ஸோ அப்போ இங்கே உள்ள ஃபார் லூப்புக்கு வந்துடும். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா மாடுலஸ் ஆப்ரேஷன் நடக்கும். சரியா? ஸோ 2, ஸோ நம்பருங்கிற வேல்யூவில் 2 இருக்கும். 2% I. ஸோ 2% வந்து உங்களுக்கு 0 தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பரை பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் 2 வந்து இங்கே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். வெயிட், நம்பர் 2 இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்பர் 2 வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த லூப்போட வேல்யூ, இந்த லூப் வந்து திரும்ப வரும், அடுத்த வேல்யூ வரும். பட் 2க்கு அப்புறம் இங்கே 3ங்கிறது வரும். ஸோ 3 greater than 1ஆங்கிறத பார்க்கும். ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். திரும்ப 3 இந்த ஃபார் லூப்புக்கு வரும். தென் இங்கே 2ஆல் டிவைட் பண்ணணும். இதுதான் ஐயோட வேல்யூ. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா 3 divided by 2 அப்படிங்கிறத பார்க்கும். ஸோ 3% 2 சொல்லி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப 2 வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. இங்கே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. தென் அடுத்த ஃபேக்டர் இருக்காங்கிறத பார்க்கும். ஸோ அடுத்த ஃபேக்டர் இருக்காங்கிறத பார்க்கும்போது 3 divided by 3ஆங்கிறத பார்க்கும். ஸோ இங்கே 0 கிடைக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு ஃபேக்டர் தான் எதுக்கு வருது. ஸோ ஒரு ஃபேக்டர் மட்டும்தான் கிடைக்குங்கும்போது அது ப்ரைம் நம்பர் தான். ஸோ 3 இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஸோ ஏற்கனவே சொல்லிட்டேன், 1ஆலையும் தன்னாலையும் டிவைட் பண்ணக்கூடியது மட்டும்தான் ப்ரைம் நம்பராக இருக்க முடியும். தென் அகைன் 4 வச்சு டிவைட் பண்ணும். 4 அடித்து டிவைட் பண்ணும்போது அகைன் 0 கிடச்சிது அப்படின்னா அது கண்டிப்பாக மோர் தென் 1 ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ அது ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இல்லை. திரும்ப 5 வச்சு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5க்கு வந்து 2 ஃபேக்டராக தான் கிடைக்கும். 1க்கும் 5 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 5 உங்களுக்கு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதை மாதிரி மோர் தென் ஒன்ஸ் வந்து மாடுலஸ் ஆப்ரேட்டரை வச்சு ரிமைண்டர் 0 கிடச்சிது அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது இந்த ப்ராசஸ் ரிமைண்டர் 0 கிடச்சிது அப்படின்னா அதுக்கு ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம், எக்ஸப்ட் 1 and 2. சரியா? தென் 3, 4, 5க்கெலாம் வந்து
3க்கு வந்து ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா 1 உங்களுக்கு கிடச்சிரும், தென் 4க்கு கிடைக்கும், தென் 5க்கு கிடைக்காது. ஸோ 1ஆலையும் அந்த பர்டிகுலர் நம்பராலையும் மட்டும்தான் ஃபேக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ண முடியுங்கிறதுனால இதை ப்ரைம் நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த அவுட்புட் கிடைக்குதாங்கிறத பாருங்கள். இதுதான் உங்கள் லேபில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். சரியா? தென் நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இதே இது நான் இன்னொரு அவுட்புட் நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து 1 to 5க்கு வந்து என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். தென் 5 to 10 வந்து ப்ரைம் நம்பர்ஸை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா 5ம் 7ம் தான் உங்களுக்கு ப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத, இந்த லாஜிக்கை நீங்கள் இதில் இந்த கோடில் ஒர்க் பண்ணி பாருங்கள். நம்ம கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டீஸில் இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக பார்க்கலாம். அடுத்தது ஃபிபினாசி சீரியஸ் தான் செகண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஃபிபினாசி என்ன அப்படின்னா என்னென்னா, ஒரு நம்பர் சீரீஸில் ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கூட்டி வர்றது அடுத்த நம்பராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சீரீஸை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 0வையும் 1ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். தென் 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2 கிடைக்கும். தென் 2வையும் 3யும் கிடைச்சிங்கன்னா 5 கிடைக்கும். தென் 5வையும் 3யும் கூட்டினீங்கன்னா 8, 8ஐயும் 5யும் கூட்டிங்கன்னா 13. இந்த மாதிரி ஒரு சீரியஸை ஜென்ரேட் பண்ணிங்க அப்படின்னா அதுதான் ஃபிபினாசி சீரியஸ். இதோட ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா fn = fn - 1 + fn - 2 அப்படிங்கிற அந்த ரேஞ்சில் போய்கிட்டே இருக்கும். சாரி, ப்ளஸ் நடுவில், அதாவது ஒரு சீரியஸ்லேருந்து இன்னொரு சீரீஸை கழித்து வர்றது. இந்த சீரீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சரியா? ஸோ இதுதான் ஃபிபினாசி சீரியஸ். இதுக்கு தான் நம்ம கோட் எழுத போகிறோம். ஸோ அதுக்கான கோட் இது தான். ஸோ யூசர்ட்டேருந்து எத்தனை டேர்ம்ஸுக்கு நீங்கள் ஃபிபினாசி சீரியஸ் வந்து ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற அந்த இன்புட்டை வாங்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படிங்கிறத யூசர்ட்டேருந்து நம்ம வாங்கியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 5ங்கிறத நான் வாங்கியிருக்கேன். 5 நம்பர்ஸுக்கான ஃபிபினாசி சீரீஸ் வந்து இதில் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ அதே தான் நம்ம இங்கே கோட்லேயும் எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த n டேர்ம்ஸுங்கிற வேரியபிளில் எவ்வளவு நம்பர்ஸுக்கு ஃபிபினாசி சீரியஸை ஜென்ரேட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இன்புட் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் யூசர்ட்டேருந்து வாங்கணும். 5னா 5 வாங்கணும். சரியா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு 2 டேர்ம், அதாவது முதல்ல உள்ள 2 டேர்ம்ஸை 2 வேரியபிளில் நீங்கள் அசைன் பண்ணுறீங்க. n1 = 0, n2 = 2. தென் கவுண்ட்டுன்னு ஒரு வேரியபிள், ஒரு இன்டிஜர் வேரியபிள் வச்சுருக்கீங்க, அதையும் நம்ம 0ன்னு ஆக்குறோம். சரியா? ஸோ இப்போ முதல்ல யூசர்ட்டேருந்து ஒரு 5 டேர்ம்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா இந்த கண்டிஷனில் என்ன செக் பண்ணுறோன்னா 5 வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0வான்னு சொல்லி பார்க்குறோம். கண்டிப்பாக கிரேட்டராக இருந்தால் தான் ஃபிபினாசி சீரியஸ் ஜென்ரேட் பண்ண முடியும். லெஸ் தென்னா மைனஸில் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் இங்கே பிரிண்ட் பண்ணுறோம். ப்ளீஸ் என்டர் எ பாசிட்டிவ் இன்டீஜர். நீங்கள் பாசிட்டிவ் இன்டீஜர் யூசர் நீங்கள் என்டர் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அலர்ட் மெசேஜ் கொடுக்குறோம். சரியா? இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 0 அப்படிங்கிறது தான் இது. ஸோ அதர்வைஸ் n டேர்ம்ஸை வந்து ஈக்குவல் டு 1ஆன்னு பார்க்குறோம். இப்போ டேர்ம்ஸில் வந்து 5க்கு பதிலாக 1ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா 1 தான் டிஸ்பிளே ஆகணும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் அந்த n டேர்ம்ஸையே நம்ம அப்படியே பிரிண்ட் பண்ணிட்டு n டேர்ம்ஸ் ஈக்குவல் டு சீக்வன்ஸ் அப் டுன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த n1ல் 1 தான் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அந்த 1ஐயே டிஸ்பிளே பண்ண வச்சிடுறோம். இந்த 2 கண்டிஷனையும் முதல்ல செக் பண்ணுறோம். ஒன்று வந்து அது பாசிட்டிவ் இன்டீஜரா நெகட்டிவில் இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன். தென் அதுக்கப்புறம் ஃபிபினாசி சீரியஸ் ஒரு டேர்முக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த 1ஐ மட்டும்தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் இங்கே தான் ஃபிபினாசி சீரியஸை நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ பிரிண்ட் ஃபிபினாசி சீக்வன்ஸ் அப்படிங்கிறத அந்த மெசேஜை கொடுத்துட்டு இப்போ பார்க்குறோம் கவுண்ட் வந்து லெஸ் தென் n டேர்ம்ஸ் அப்படிங்கிறது பார்க்குறோம். இப்போ கவுண்டோட வேல்யூ வந்து இங்கே 0ன்னு வச்சுருக்கோம். இப்போ 5 கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 0 லெஸ் தென் 5வாங்கிறத பார்ப்போம். எஸ், 0 லெஸ் தென் 5 தான். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு n1 முதல்ல பிரிண்ட் பண்ணும், 0 முதல்ல பிரிண்ட் பண்ணும். எஸ், இங்கே n பிரிண்ட் ஆகிருக்கு. தென் nthன்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ n1 + n2 நம்ம கூட்டி பிரிண்ட் பண்ண போகிறோம். n1ல் ஆல்ரெடி 0 இருக்குது, n2ல் 1 இருக்குது. 0 + 1 வந்து 1ன்னு இங்கே அடுத்தால கிடைக்கும் நமக்கு. சரியா? nth டேர்மில் ஒரு நிமிஷம், nth டேர்மில் இப்போ கிடைக்கும். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா n2 வேல்யூவை nthலேயும் nth வேல்யூவை வந்து n2லேயும், அதாவது அப்படியே ஸ்வாப் பண்ணுறோம்.
பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த வேல்யூவை பிரிண்ட் பண்ண வைக்கிறோம். ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் தான். ஸோ ஒரு நம்பரையும் அதுக்கு முந்தின நம்பரையும் கூட்டுறதுக்கான ப்ரொசீஜர் தான் இங்கே பண்ணுறோம். ஒன்ஸ் கூட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் கூட்டிட்டீங்க இப்போ இது எப்படி டிஸ்பிளே ஆகும்னா 0 முதல்ல டிஸ்பிளே ஆகும், 1 டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் கூட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ இதோட ஆன்சர் வந்து 1ன்னு கிடைக்கும். இப்போ இந்த வேல்யூ வந்து 1ன்னு கிடைக்கும். கூட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ nth வேல்யூவை n2வில் போட்டுரும், n1 வேல்யூவை வந்து n2 வேல்யூவை n1க்கு உங்களுக்கு பண்ணிடும். சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா திரும்ப n2 வேல்யூ வந்து 1 + 1 2ன்னு கிடச்சிரும். ஸோ இந்த வேல்யூ இங்கே வந்துடும், இந்த வேல்யூ இங்கே வந்துடும். ஸோ அடுத்த வேல்யூ எப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா 2ன்னு கிடைக்கும். அதாவது இது வந்து n1, இது வந்து n2. சரியா? ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ப்ரீவியஸ் நம்பரை ஆட் பண்ணி உங்களுக்கு திரும்ப n1 வேல்யூ டிஸ்பிளே பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது இத்தனை தடவை டிஸ்பிளே ஆகும்னா கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ப்ளஸ் இந்த முதல்ல செக் பண்ணுறோம் இல்லையா, 0 <n n tam 0 <n 5 பண்ணுறோம்ல. ஸோ அடுத்த கண்டிஷனில் 1 பார்க்கும், தென் 5 வரைக்கும் உங்களுக்கு இந்த வேலையை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ 5 கவுண்ட் முடிஞ்சோன்னே இந்த லூப்பை விட்டு வெளியே வரும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களோட அவுட்புட் வந்து இப்படி இருக்கும். ஸோ 5 டேர்ம்ஸுக்கு வந்து நீங்கள் ஃபிபனாசி சீரீஸ் கேட்டிருந்தீங்க அப்படின்னா 5 டேர்ம்ஸை ஆட் பண்ணி வர்ற வேல்யூவாக உங்களுக்கு இந்த அவுட்புட் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். ஒரு நிமிஷம். இதுதான் இதோட அவுட்புட். ஸோ ஒரு 5 சீரீஸுக்கு ஃபிபனாசி சீக்வன்ஸை நீங்கள் டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கான அவுட்புட் வந்து இது தான். சரியா? இது எப்படி வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு டேம் வந்து 0 பிரிண்ட் ஆயிரும், 1 பிரிண்ட் ஆகும், 1ஐயும் 0ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 1 கிடைக்கும். அடுத்தது 1ஐயும் கூட்டினீங்க அப்படின்னா 2 கிடைக்கும். தென் 1 + 2 கூட்டினீங்க அப்படின்னா 3 கிடைக்கும். ஸோ 5 சீரீஸ் நமக்கு கிடச்சிருச்சு. 1 2 3 4 5. ஸோ ஒரு 5 டேர்ம்ஸுக்கான ஃபிபனாசி சீரீஸ் இதுதான். இதுக்கான கோடு வந்து இதுதான். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோடில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல அது வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டிஜராங்கிறத செக் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து ஒரே ஒரு டேமுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்களாங்கிறத செக் பண்ணுறாங்க. இது ரெண்டும் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கோடுக்கு வர்றோம். இந்த கோடில் வந்து ஃபஸ்ட்டு 0ங்கிறத பிரிண்ட் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு கவுண்டில் 0 பிரிண்ட் ஆயிரும். செகண்ட் கவுண்ட் நம்பர் 2 வரும்போது தென் 1 பிரிண்ட் ஆகும். 0ஐயும் 1ஐயும் கூட்டுறோம், 1 பிரிண்ட் ஆகும். தேர்ட் கவுண்டில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வேல்யூவை அப்படியே ரீஅசைன் பண்ணுறோம். ஸோ அதை n1ல் உள்ள வேல்யூவை n2க்கும், n2வில் உள்ள வேல்யூ n1க்கு அசைன் பண்ணுறோம். சம் பண்ணி கிடச்ச வேல்யூவை வந்து n2க்கு அசைன் பண்ணுறோம். தென் கவுண்ட் 3ல் திரும்பியும் கூட்டுறோம். ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபிபனாசி சீக்வன்ஸ் வந்து கிடைக்கும். சரியா? இதுதான் உங்களோட 2வது ப்ரோக்ராம். தென் 3வது ப்ரோக்ராம் வந்து ஸ்வாப்பிங் ஆஃப் 3 வேரியபிள்ஸ். இதோட அவுட்புட்டை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வேரியபிள்ஸுக்கு வேல்யூஸ் வாங்குகிறோம். 1 2 3. ஸோ அப்போ முதல் எக்ஸோட வேரியபிள் வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 2, இசட்டோட வேல்யூ வந்து 3. ஸோ இந்த வேல்யூவை அப்படியே வந்து ஸ்வாப் பண்ணுறோம். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 2 வந்து எக்ஸுக்கு அசைன் ஆகுது. ஸோ எக்ஸோட வேல்யூ 2 ஆயிரும். இசட்டோட வேல்யூ 3 வந்து ஒய்க்கு அசைன் ஆகுது. ஸோ ஒய்யோட வேல்யூ 3 ஆயிரும். தென் எக்ஸோட வேல்யூ 1 வந்து இசட்டுக்கு அசைன் ஆகுது. இசட்டோட வேல்யூ இப்போ 1ன்னு ஆயிரும். ஸோ இதுக்கான கோடு என்ன அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 3 வேல்யூ வந்து இன்புட்டாக யூசர்கிட்டேருந்து வாங்கணும் இல்லையா? ஸோ அதுக்கு முதல்ல இன்புட் ஃபங்க்ஷன் எழுதணும். x = இன்புட் ஆஃப், y = இன்புட் ஆஃப், z = இன்புட் ஆஃப். ஸோ இப்படி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் 3 வேல்யூவை கொடுக்குறோம் இங்கே. ஸோ இந்த 3 வேல்யூவும் இந்த 1 2 3ன்னு இங்கே கொடுக்குறீங்க இல்லையா? இதுக்கு தான் அந்த இன்புட் ஃபங்க்ஷன் வாங்குகிறோம். வாங்கின உடனே நீங்கள் என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்கங்கிறத வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். ஒரு நிமிஷம். ஸோ the வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களா 1 2 3 அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெம்ப் வேரியபிள்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸோட வேல்யூ 1 வந்து இதுக்கு கொடுத்துட்றோம். இப்போ ஒய்யோட வேல்யூ 2ன்னு இருக்குது, அதை எக்ஸுக்கு அசைன் பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுனா எக்ஸ் வந்து 2ன்னு ஆயிரும். இசட்டோட வேல்யூ 3 வந்து ஒய்க்கு அசைன் பண்ணுறோம். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 3ன்னு ஆயிரும். டெம்போட வேல்யூவில் வந்து எக்ஸோட வேல்யூ 1 நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ இசட்டோட வேல்யூ வந்து 1ன்னு ஆயிரும்.
சரியா? ஸோ இப்போ வேல்யூ வந்து ஸ்வாப் ஆயிடுச்சு. இப்போ இசட்டோட வேல்யூ 1ன்னு கிடைக்கும், எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்கும், ஒய்யோட வேல்யூ 3ன்னு கிடைக்குதும். சரியா? ஸோ இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸோட வேல்யூ 2, ஒய்யோட வேல்யூ 3, இசட்டோட வேல்யூ 1. ஸோ சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ ஒரு 3 வேரியபிளை வந்து வேல்யூஸ் யூசர்டேருந்து வாங்கி அதை எப்படி ஸ்வாப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரோக்ராம். சரியா? தென் அடுத்த ப்ரோக்ராம் லிஸ்ட்டு ரிலேட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம். சரியா? ஸோ இது வந்து 3வது யூனிட் தான் வந்து உங்களுக்கு வரும் லிஸ்ட்டை பற்றின ப்ராசஸ். ஸோ இருந்தாலும் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதோட அவுட்புட்டை முதல்ல நான் காமிச்சிடுறேன். ஸோ இது எப்படின்னா, ஒரு லிஸ்ட்டுங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஆல்ரெடி நம்ம யூனிட் நம்பர் 2ல் வந்து நான் இதை சொல்லியிருப்பேன். லிஸ்ட்டில் வந்து இப்போ என்ன செய்கிறோன்னா, ஒரு லிஸ்ட்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். ஸோ லிஸ்ட்டோட சைஸ் எவ்வளவுங்கிறத நம்ம இங்கே கேட்குறோம். 5ன்னு கொடுக்குறோம். 5க்கும் ஆன வேல்யூஸை இங்கே கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து 11, 12, 20, 25, 31 5 வேல்யூ கொடுக்குறோம். ஸோ அப்போ உங்களுக்கு லிஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணி காட்டுறோம். தென் இந்த லிஸ்ட்டில் மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 5ஆல் டிவைட் ஆகிறது என்னென்ன நம்பர்லாம் அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 11, 12, 20, 25, 31ல் 20யும் 25யும் வந்து 5ஆல் டிவைட் ஆகிற நம்பர்ஸ். ஸோ அது என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். தென் இந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஈவன் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கிறத, ஈவன்னா 12ம் 20யும் தான் இதில் ஈவன் நம்பர்ஸ், அதை டிஸ்பிளே பண்ணுறோம். தென் அடுத்தது வந்து லிஸ்ட்டில் ஏதாவது ஒரு எலமெண்ட்ஸை ரீட் பண்ணணும். எவ்வளோ எலமெண்ட்ஸை ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரீட் பண்ணணும், அதாவது லெஸ் தென் 5. ஸோ 5 எலமெண்ட்னா நம்ம கொடுக்குறோம். 5க்கு கீழே எத்தனை எலமெண்ட்ஸ், இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் வந்து ரீட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 11ம் 12ம். ஸோ 11ம் 12ம் இது ரீட் பண்ணி காட்டும். இந்த ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் வந்து தேர்ட் ப்ரோக்ராமில் ஏ பார்ட் வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் ஒரு 5 எலமெண்ட் ஆட் பண்ணணும். 5 எலமெண்ட் ஆட் பண்ண பிறகு அந்த எலமெண்ட்டில் இருக்கிற 5 மல்டிபிள்ஸ் ஆஃப்ல வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணணும். தென் அதில் இருக்கிற ஈவன் எலமெண்ட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணணும். தென் அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம எவ்வளோ கேட்குறோமோ அதை ரீட் பண்ணி சொல்லணும். ஸோ 4 ஆப்ரேஷன்ஸ் இந்த இதில் பண்ணுறோம். முதல்ல ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் உள்ள எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். தென் மல்டிபிள்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஈவன் எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறோம். தென் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம கொடுக்குறத வந்து அதை டிஸ்பிளே பண்ணணும். ஸோ 5 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது எப்படி கோடில் பண்ணணும் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோட சைஸை நம்ம வாங்கணும் இல்லையா, 5ன்னு சொல்லிட்டு. ஸோ n ஈக்குவல் டு இந்த இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அதோட சைஸ் என்ன அப்படிங்கிறத யூசர்டேருந்து வாங்குகிறோம். ஸோ ஒரு 3 வேரியபிள் இங்கே நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். வேல்யூஸ் 1 தென் ஈவன். சரியா? ஸோ வேல்யூஸ் வந்து எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வேரியபிள், வேல்யூஸ் 1 வந்து மல்டிபிள்ஸை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வேரியபிள், ஈவன் நம்பரை டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வேரியபிள் வந்து ஈவனுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்ட்ஸ் என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். ஃபார் 0 to n எத்தனை எலமெண்ட்ஸ் என்னங்கிற வேரியபிளில் 5 எலமெண்ட்ஸுக்கு நம்ம யூசர்டேருந்து வாங்குகிறோம். ஸோ n வரைக்கும், அதாவது 5 தடவை இந்த லூப் வந்து ஐட்ரேட் ஆகணும், ரிப்பீட் ஆகணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் யூசர்டேருந்து அந்த எலமெண்ட்ஸ் வாங்குகிறோம். நம்ம வாங்கணும் இல்லையா, 12, 13, 20, 25 வாங்கணும் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக இந்த இது வழியாக வாங்கிட்டு அந்த எலமெண்ட்ஸ் என்னங்கிறது இங்கே டிஸ்பிளே, அந்த எலமெண்ட்டை ஃபுல்லாக வேல்யூஸ் டாட் அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக அந்த எலமெண்ட்டை நம்ம அந்த வேல்யூஸ்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். அதுதான் லிஸ்ட்டு. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5 டைம்ஸ் வந்து இந்த லூப் ஐட்ரேட் ஆகும். ELE அப்படிங்கிற இடத்துல என்ன எலமெண்ட்டை வாங்குறீங்களோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக கெட் பண்ணி ELEங்கிற அந்த பர்டிகுலர் வேரியபிள் கெட் பண்ணி வச்சுக்கும். அந்த ELE மூலமாக வேல்யூஸுங்கிற அந்த ஒரு ஆப்ஜெக்டில் உங்களோட லிஸ்ட்டை கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. அந்த லிஸ்ட்டை ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ உங்களோட லிஸ்ட்டுங்க டிஸ்பிளே ஆயிரும். சரியா? ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் ஓவர். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் மாதிரியே வந்து ஃபேக்டர்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 வச்சு பண்ணோம், இங்கே 5 வச்சு பண்ணணும். ஸோ 5 ப்ரொடியூஸ் பண்ணி 0 ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா அந்த வேல்யூஸ் 5ஓட மல்டிபிள்ஸ்னு அர்த்தம். சரியா? ஸோ 5 5s are 25 மாடுலஸ் ஆப்ரேட்டர் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதோட ரிமைண்டர் வந்து 0வாக இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூவை வந்து வேல்யூஸ் 1ல் அப்பன் பண்ண சொல்லிடுறோம். ஸோ நம்ம அந்த பார்த்த லிஸ்ட்டில் வந்து 20யும் 25யும் தான் வந்து மல்டிபிள்ஸாக இருந்தது.
ஸோ 20யை வந்து நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 5s are 20, உங்களுக்கு ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ அப்போ 20யை இந்த இடத்துல உங்களுக்கு அப்பன் பண்ணிடும். தென் 25 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5 5s are 25, தென் அகைன் ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். தென் வேல்யூஸ் 1ல் அதை அப்பன் பண்ணிடும். ஸோ 2 வேல்யூ கிடைக்கும். ஸோ அதை ஃபைனலாக உங்களுக்கு வேல்யூஸ் 1 இங்கே டிஸ்பிளே பண்ணிடுறோம். ஸோ எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணியாச்சு, மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணியாச்சு. அடுத்தது ஈவன் நம்பர்ஸ் என்னங்கிறத டிஸ்பிளே பண்ணணும். அதுக்கு இங்கே மாடுலஸ் 2 ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே 5 யூஸ் பண்ணோம், 2 யூஸ் பண்ணோம். 2 யூஸ் பண்ணி எப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அதெல்லாம் வந்து ஈவன் நம்பராக இருக்கும், அதை இங்கே அப்பன் பண்ணிடுறோம். சரியா? ஸோ இப்போ 12 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 6 2s are 12, ரிமைண்டர் 0 தான் கிடைக்கும். ஸோ 0ன்னு கிடச்சிது அப்படின்னா அந்த வேல்யூவை நீங்கள் இங்கே அப்பன் பண்ணிடணும். சரியா? ஸோ அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ ஈவன் நம்பரை இங்கே ஃபர்தராக டிஸ்பிளே பண்ணிடுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூசர் அண்டர்ஸ்கோர் ஐபின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம். அங்கே நம்ம கேட்குறோம் எத்தனை நம்பர்ஸை வந்து நீங்கள் அந்த லிஸ்ட்லேருந்து நம்ம ரீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த மெசேஜ் இங்கே கொடுக்குறோம். ஸோ அங்கே அதாவது வந்து அதாவது 5க்குள்ளே தான் இருக்கணும். நீங்கள் 5 தான் இங்கே சைஸ் கொடுத்துருக்கீங்க, அதுங்கிறத கொடுத்துட்றோம். சரியா? ஸோ அந்த 5 வரைக்கும், ஸோ 0லேருந்து யூஸர் இப்போ நான் 2 எலமெண்ட் வர ரீட் பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 தடவை இந்த ரூப் ஐட்ரேட் ஆகும். இந்த யூசர் இன்புட்டில் 2 கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டு பிரிண்ட் வேல்யூஸ், ஏன்னா இந்த எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக நம்ம வேல்யூஸில் இங்கே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், வேல்யூஸை தான் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ வேல்ங்கிறதுல தான் வந்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் இருக்கும். ஸோ அந்த இதில் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்டை உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டும். ஸோ ஒன்ஸ் அகெயின் இதோட அவுட்புட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிஸ்ட்டோட சைஸ் என்னங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த சைஸுக்கு 5 கொடுத்தீங்கன்னா 5 எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணணும். ஸ்டோர் பண்ணுற எலமெண்ட்ஸை டிஸ்பிளே பண்ணணும். தென் டிஸ்பிளே பண்ண லிஸ்ட்டில் வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். தென் ஈவெண்ட்ஸு, ஸோ இதுக்கு வந்து மாடுலஸ் 5 போட்டிங்க அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் 5 கிடைக்கும். ஈவன் நம்பரை கால்குலேட் பண்ணுறதுக்கு மாடுலஸ் 2 ஈக்குவல் டு 0 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கும். சரியா? தென் ரீட் பண்ணுறதுக்கு வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிவிட்டு எத்தனை யூசர் இன்புட் இப்போ 2 தான் நாங்கள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா 2 கவுண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி இங்கே காட்டும். சரியா? ஸோ முக்கியமான ப்ரோக்ராம், கொஞ்சம் புரிஞ்சு படிங்க. ஸோ கிளாஸில் ஈவன் நீங்கள் காலேஜ் ஓப்பன் ஆன பிறகு கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் இதை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பாக பார்க்கலாம். தென் இது வந்து ஒரு பேட்டர்ன் ப்ரோக்ராம். ஸோ 4th ப்ரோக்ராம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைனை வந்து நீங்கள் அவுட்புட்டாக ஜென்ரேட் பண்ணணும். சரியா? ஸோ இதுவும் ஒரு லூப்பிங் கான்செப்டில் தான் வருது. ஃபஸ்ட் டைம் வந்து ஸோ இங்கே எத்தனை நம்பருக்கு நீங்கள் பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ண போகிறீங்கிறத வாங்கணும். அது கண்டிப்பாக ஒரு ஆட் நம்பராக தான் இருக்கணும். ஸோ இதில் 5 கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டார் 1 ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணணும். தென் 3 ஸ்டார், தென் 5 ஸ்டார், தென் அகைன் 3 ஸ்டார் 1 ஸ்டாராக ரெடியூஸ் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணணும். ஸோ இதுக்கான கோடு என்னங்கிறது தான் வந்து இங்கே மேலே சிம்பிளாக ஒரு 4 லைனில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நம்பருக்கு பேட்டர்ன் ஜென்ரேட் பண்ண போகிறீங்க, அது வந்து ஒரு ஆட் நம்பராக இருக்குங்கிறத வந்து ஒரு இன்புட் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் வாங்கணும். வாங்கிட்டு தென் ஃபர்தராக அதோட ப்ராசஸை நீங்கள் பிகின் பண்ண வேண்டியிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பேட்டர்ன் முதல்ல ஒரு ஸ்டார், தென் அகைன் ஒரு ஸ்டார், 3 ஸ்டார், தென் அகைன் 5 ஸ்டார். இந்த ப்ராசஸுக்கு ஒரு லூப்பு. தென் ரெடியூஸ் ஆகுது இல்லையா, இந்த 5, தென் 3, தென் 1, இதுக்கு வந்து இந்த லூப். இந்த 2 லூப்பையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லூப் வந்து இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ண வைக்கணும். தென் அந்த லூப்பில் வந்து டிக்ரீஸ் பண்ணி இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஸோ இது வந்து இந்த கால்குலேஷன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கிளாஸ் ஆக்டிவிட்டீஸில் போர்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக புரியும். அதர்வைஸ் வந்து இதை நான் ரன்னிங் மோடில் வச்சுட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால இதை நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறேன். நீங்கள் இந்த கோடை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், இந்த பேட்டர்ன் டிஸ்பிளே ஆகுதான்னு பாருங்கள். இதோட லாஜிக் வந்து நான் அப்புறமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
சரியா. தென் 5வது ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ண ஒரு ஆப்ரேஷன். இதுவும் யூனிட் நம்பர் 3ல தான் நம்ம பண்ணுறோம். இதோட அவுட்புட் முதல்ல பார்த்துடலாம். இந்த 5வது ப்ரோக்ராமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னா ஒரு ஸ்ட்ரிங்கை யூசர்ட்டேருந்து வாங்கணும். ஸோ நான் ப்ளே அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் 3 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வாங்கணும். ப்ளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டில் அது ஐஎன்ஜியை சேர்த்து ப்ளேயிங்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரியா. சப்போஸ் நீங்கள் ப்ளேயிங்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைனலாக எல்ஒய்யை சேர்த்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஒரு 3 கேரக்டருக்கு மேலே உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது ஐஎன்ஜியை சேர்த்து ப்ளேயிங்னு உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ப்ளேயிங்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்ஒய்யை சேர்த்து ப்ளேயிங்லின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுக்கான கோடு என்ன அப்படிங்கிறத நான் இங்கே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்ட்ரிங்கை இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் எல்லாமே 3rd யூனிட்டில் நம்ம படிப்போம். ஸோ ஆட் ஸ்ட்ரிங்னு ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் யூசர்ட்டேருந்து ஒரு கேரக்டர் நான் வாங்கினேன் இல்லையா ப்ளே, அதை நீங்கள் இங்கே வாங்க போகிறோம். ஸோ ப்ளேன்னு நம்ம வாங்கிட்டோம். அதோட லென்த்தை நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணுறோம். greater than 2 3 கேரக்டருக்கு மேலே இருக்காங்கிறத பார்க்குறோம். ஸோ மேலே இருந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கில் 3 கேரக்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஐஎன்ஜி சேர்க்கணும் இல்லையா. இப்போ நான் ப்ளே கொடுத்துருந்தேன் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து 3 கேரக்டருக்கு ஐஎன்ஜி சேர்க்கணும். சரியா. ஸோ இந்த 3 கேரக்டர் இங்கே இருக்கிற இதில் ஐஎன்ஜி, அதுக்கு தான் இந்த -3 ஐஎன்ஜியை சேர்க்கணும். சரியா. அதர்வைஸ் நம்ம என்ன பண்ணணும், ப்ளேயிங்னு இருந்துச்சு அப்படின்னா சரியா ஒன்று ஐஎன்ஜியை சேர்க்கணும், அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டில் எல்ஒய்யை சேர்க்கணும். அதுக்காக கோடு தான் எல். சரியா. அதர்வைஸ் ஐஎன்ஜியும் ப்ளேயிங்னு கொடுக்கல, ப்ளே மட்டும்தான் கொடுத்துருக்கு அப்படின்னா இந்த பார்ட் வந்து உங்களுக்கு less than 2 இருக்கும். ஸோ ஐஎன்ஜியை நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்குற மாதிரி வரும் எல்ஸ் பார்ட்டில். ஃபைனலாக அது என்ன அந்த ஸ்ட்ரிங் என்னங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். சரியா. ஸ்ட்ரிங் 1ங்கிறத இங்கே தான் கெட் பண்ணியிருக்கீங்க. யூசர்ட்டேருந்து பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை வாங்குறீங்க. வாங்கிட்டு பிரிண்ட் ஆட் ஸ்ட்ரிங் ஆஃப்னு இதை கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் இங்கே கால் ஆகும்போது இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ ப்ளேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளே வந்து 4 லெட்டர்ஸ் இருக்குது. ஸோ 3 அதாவது 0லேருந்து 4 தான் அதை எடுத்துக்கும். 0 1 2 3 தான் எடுத்துக்கிடும். ஸோ 3 greater than 2 சொல்லி பார்க்கும். எஸ் 3 greater than 2 தான். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா லாஸ்ட்லேருந்து ஐஎன்ஜி உங்களுக்கு சேர்த்துரும். சரியா. அதர்வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஐஎன்ஜி இருந்தது அப்படின்னா எல்ஒய்யை உங்களுக்கு சேர்த்துரும். சரியா. greater than 2 இருந்துச்சுன்னா என்ன சேர்க்கணும், எல்ஸ் பார்ட்டில் ஒன்றுமே நீங்கள் ப்ளே மட்டும்தான் கொடுத்துருந்தீங்கன்னா ப்ளேயின்னு சொல்லி உங்களுக்கு ஆட் பண்ணி காட்டும். ரைட். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங்கில் உள்ள ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸ்ட்ரிங்கில் இன்னொரு ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ அதை நான் அவுட்புட் காமிக்கிறேன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம யூசர்ட்டேருந்து வாங்குகிறோம். கிரிக்கெட்னு சொல்லி இங்கே இருக்குது. இந்த கிரிக்கெட்டில் சிங்கிறது 2 தடவை லெட்டர் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. சரியா. ஸோ இப்படி ரிப்பீட் ஆகிற இடத்துல ஒரு ஸ்டார் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். சரியா. ஸோ கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு லெட்டராக இருந்தது அப்படின்னா ஸோ சி வந்துருச்சு. ஸோ 1 செகண்ட் சி வரும்போது எப்போ ஃபஸ்ட் லெட்டர் வந்து திரும்ப ப்ரெசண்ட் ஆகுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டார் மார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராம். அதுக்கு என்ன கோட் அப்படிங்கிறது தான் இங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் பேஸ்டு ப்ரோக்ராம் தான். ஸோ ஃபஸ்ட்டு யூசர்ட்டேருந்து என்ன ஸ்ட்ரிங்குங்கிறத நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம். தென் சேஞ்ச் கேரக்டர் string 1 இந்த ஸ்ட்ரிங்கை இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, சேஞ்ச் கேரக்டர் ஃபங்க்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேரக்டருங்கிற வேரியபிளில் ஸ்ட்ரிங்கோட ஃபஸ்ட்டு லெட்டர் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே அசைன் பண்ணி, இப்போ சினா சி இங்கே அசைன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங்கோட டோட்டல் லென்த் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ எப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் அந்த பர்டிகுலர் கேரக்டர் ப்ரெசண்ட் ஆகுதோ அந்த இடத்துல டாலர் சிம்பரை ரீப்ளேஸ் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்த கோடு. சரியா. ஸோ ஸ்ட்ரிங் ஒன்னில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்கை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அது ரீப்ளேஸ் பண்ண ஸ்ட்ரிங்கை இங்கே ஆட் பண்ணி விட்டுறது தான் இதோட வேலை. தென் ஃபைனலாக ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும். ஸோ கிரிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சிஆர்ஐ கரெக்டாக அந்த பர்டிகுலர் லெட்டர் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கிற இடத்துல வந்து டாலர் கேரக்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு.
ஸோ இது பைத்தானில் 5வது ப்ரோக்ராம். ஸோ லாஜிக் வைஸ் வந்து ரொம்ப டீப்பாக இதில் என்னால் இந்த லெக்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஆக்சுவலாக. ஸோ ஏன் அப்படின்னா இது கொஞ்சம் போர்டு இருந்தது கொஞ்சம், இல்லைனா நம்ம எக்ஸிக்யூட்டபிள் மோடில் பைத்தானை எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்ஸ் இன்னும் நான் கிளியராக சொல்ல முடியும். ஜஸ்ட்டு ஒரு பிபிடியை வச்சுட்டு நான் வந்து ப்ரோக்ராம் லாஜிக்கை ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. பட் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து உங்களோட மொபைல்லையோ இல்லை பிசிலேயோ இந்த கோடை ஜஸ்ட்டு ரைட் பண்ணி டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஏதாவது பாசிபிள் எரர்ஸ் வருதா இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிட்டு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்சர்வேஷனில் எழுதி வைங்க. என்ன டேட்டில் நீங்கள் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணீங்க, எரர் இல்லை அப்படின்னா அதோட அவுட்புட்டையும் நீங்கள் அதில் நோட் பண்ணி வைக்கலாம். எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எரர்ஸையும் நீங்கள் நோட் பண்ணி வைக்கலாம். இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இதெல்லாம் என்னோடய எரர்ஸாக வந்துச்சு அப்படிங்கிறது பண்ணலாம். அதர்வைஸ் லைவ் கிளாஸில் வந்து நம்ம உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆன்லைன் கிளாஸுங்கிறதுனால வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்டல் வியூவில் தான் நான் வந்து ஒரு இமேஜினபிள் வியூவில் தான் வந்து நான் அந்த ப்ரோக்ராம்ஸை நடத்த முடியுது. ஸோ டைரக்ட் இன்ட்ராக்ஷன் இருந்தால் தான் ப்ரோக்ராம் லாஜிக்கை வந்து நான் இன்னும் கூட டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ நீங்கள் தியரி பார்ட்டை நல்லா படித்தா மட்டும்தான் ப்ரோக்ராம் லாஜிக் வந்து உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இன்றைக்கான கிளாஸ் ஆக்டிவிட்டி இவ்வளோ தான். ஸோ இன்றைக்கி உள்ள ஆக்டிவிட்டியில் 2 ப்ரோக்ராம் நான் இங்கே டிஸ்கஸ் பண்ணது தான். ஃபிபனாசி சீரியஸுக்கும் ஃபேக்டோரியலுக்கும் ப்ரோக்ராம் நீங்கள் உங்கள் நோட்டில் எழுதி எனக்கு ஆக்டிவிட்டியாக சென்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கம்மிங் லைவ் கிளாஸில் வந்து நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.